லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பார், வச்ச போட்டியில் நீ தோத்துட்ட. ஆதிரா தான் ஜெயிச்சா. யாரோட பர்த்டே கொண்டாடணும்னு குழந்தை முடிவு பண்ணிருச்சு. ஆதிரா தான் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவா. நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஆதிரா, நீ குழந்தைய கூட்டு போய் நீ வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு வா. போமா, ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. செல்ல குட்டி. அப்பா போ போ போ. சுப்தராமா வாங்க. செல்லம் கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குடு. ஓ செல்லம் மகிழினி. இந்தா சாப்பிடு. என்ன பாக்குற? இது மகிழினி வெட்டின கேக்கு தான். சாப்பிடு. ஏய், அவ கிடக்குறா, நீ வா. அவளுக்குலாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க. ஆதிரா, நீ கேக் வாமா. சாப்பிடு. நீ எடுத்துக்கோமா. பாப்பா. ஏய், என்ன பண்றீங்க? ஆஹா, வாங்க வாங்க. பர்த்டே நல்லா இருந்துச்சா? அடுத்த வருஷம் இதை விட கிராண்டா கொண்டாடுவோம். குழந்தைய கூட. சாரு சாரு சாரு, சொன்ன கேளு சாரு. ஃபீவர் அதிகமாச்சுன்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் சாரு. கொஞ்சம் குழந்தைய கூடு. இங்க பாரு, சும்மா நடிச்சிட்டு இருக்காத. எப்படியோ நினைச்ச மாதிரி பர்த்டேவை கொண்டாடிட்டல்ல நீ. இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இனி நான் ஏமாற மாட்டேன். ஐயோ, காய்ச்சல் சாரு. முகமெல்லாம் சோர்ந்து இருக்கு சாரு. அவளுக்கு பாரு சாரு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். நான் போய் பார்த்துட்டு தரேன். நான் பார்த்துட்டு தரேன். சாரு, சொன்ன கேளு சாரு. சாரு கூட சாரு. குழந்தை மேல குறியாவே இருக்க. நீ எப்படி கேட்டாலும் நான் தர போறது இல்ல. சாரு சாரு சாரு, சொன்ன கேளு. ஆதிரா, பின்னாடி வந்த பாத்துக்கோ. என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். சாரு, சரி 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 சரி.
உடல் சூடு தலைக்கேறினா சிக்கல் ஆயிடுமே. இந்த ஈரத்துக்குள்ள உத்தரம் கொடுத்தா ஜுரம் குறைஞ்சிரும்ல. இப்ப உள்ள விடுவாளான்னு தெரியலையே. சாரு சாரு ஏய், குழந்தைக்கு நில்லு. நீ வருவேன்னு அப்பவே நான் நினைச்சேன். இப்ப என்ன பாச டிராமா போட போற நீ? சாரு சாரு ஏய், தள்ளு சாரு நில்லு. ஜுரம் நில்லு, தலைக்கேறிச்சுனா. ஆதிரா. சாரு குழந்தை அனுத்துறா சாரு. அதுக்கு என்ன இப்போ? யார் கேட்டு ஃபர்ஸ்ட் நீ உள்ள வந்த? சாரு குழந்தைக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு சாரு. நான் இந்த ஈர துணியை வச்சுட்டு போயிடுறேன் சாரு. கொஞ்சம் வழி விடு சாரு ப்ளீஸ் சாரு. குழந்தைய குழந்தைக்கு நான் அதை பத்தி எனக்கு வச்சுட்டு தெரியும் ஆதிரா. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. சாரு காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சூடு தலை கேடு சாரு. அதுக்கு முன்னாடி ஈர துணி வச்சு உத்தரம் கொடுக்கணும் சாரு. ஃபீவருக்கு மெடிசன் தான் கொடுக்கணும். உன் பாட்டி வைத்தியத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஏற்கனவே டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். வெளியில போ நீ ஃபர்ஸ்ட். ஐயோ சாரு டேப்லெட்லாம் ஒத்து வராது சாரு. உத்தரம் கொடுத்தாதான் தலைக்கு ஏறின சூட தடுக்க முடியும். எல்லாம் எனக்கு தெரியும் ஆதிரா. சும்மா சீன் போடாத. ஃபர்ஸ்ட் வெளியில போ. 2 நிமிஷம் சாரு நான் உத்தரம் கொடுத்து ஆதிரா, நான் போயிடுறேன் சாரு சொல்றதை ப்ளீஸ் கேளு. சாரு. வெளியில போ. இப்ப எதுக்கு ஆதிராவை தள்ளி விடுற? ஆதிரா என்னாச்சு? எங்க குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சுங்க. ஈர துணியில உத்தரம் கொடுக்க வந்தா சாரு தடுக்குறாங்க. என்னது ஜுரமா? ஆமாங்க. சாரு கிட்ட சொல்லுங்க குழந்தைக்கு பாருங்க நான் உத்தரம் கொடுத்துட்டு போயிடுறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நான் ஏற்கனவே மெடிசன் கொடுத்துட்டேன். சும்மா அக்கறைப்படுற மாதிரி நடிக்காத. நடிக்கிறது ஃப்ராட் தான பண்றது. இதெல்லாம் ஆதிராவுக்கு சுத்தமா வராது. ஆமா ஆதிரா குழந்தை உங்ககிட்ட தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி இங்க வந்துச்சு? நான் தான் தூக்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு கண்டதையும் கொடுத்து காய்ச்சல் வர வச்சுட்டா. நான் போய் பார்த்தப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா. அதான் நான் தூக்கிட்டு வந்து டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். இப்ப அவளுக்கு கெட்ட பேர் வந்துருமேன்னு பயந்து பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா உங்ககிட்ட. சாரு இது ரொம்ப அநியாயம். குழந்தை விஷயத்துல விளையாடாத. ஃபீவர் ஜாஸ்தி ஆனா குழந்தை தாங்க மாட்டான். வழி விடு சாரு நான் குழந்தைக்கு ஏய், உத்தரம் ஏய், கொடுத்துட்டு நில்லு போயிடுறேன் சாரு. ஏய் என்ன அவர் முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்கியா? குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா எனக்கு தெரியாதா? நீ முன்ன பின்ன குழந்தை பதறானா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அவ ஒத்தடம் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அதான் டேப்லெட் கொடுத்துட்டேன்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை? என்ன கொடுக்கணும்னு இத்தனை நாளா குழந்தைய வளர்த்து ஆதிராவுக்கு தெரியாதா? தெரியலையே. தெரிஞ்சிருந்தா பெரியவங்க சாப்பிடுற கேக்க குழந்தை கூட்டி விடுவாளா? இல்ல காய்ச்சல் தான் வந்திருக்குமா? உன்கிட்ட எல்லாம் போய் மனுஷன் பேசுவானா? இங்க பாரு, உன்னால பொறுப்பா குழந்தைய பாத்துக்க முடிச்சா பாரு, இல்லனா வீம்பு பிடிக்காம ஆதிரா கிட்ட கொடுத்துரு. நான் ஆதிராவை விட பல மடங்கு குழந்தைய பொறுப்பா பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறீங்களா? ஆகுங்க. அதான் எனக்கு வேணும். தான் இருப்பான். நாம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே.
மதுரா, ஆ. நீ தூங்கலையா? குழந்தைய நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. வேணி, ஐயோ, குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஐயோ, அகிலினி, அகிலினி, எழுந்துடா. ஐயோ, இப்படி கொதிக்குதே. ஐயோ, ஐயோ, எங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் வாங்க. வாங்க ஏய், சீக்கிரம். என்னாச்சு? ஏன் கத்துற? எங்க குழந்தைய பாருங்க. என்னாச்சு? ஐயோ, நீங்க அம்மா, பாப்பா. ஐயோ, பாப்பா, பாப்பா. ஐயோ, மகனே, அம்மாவை பாருமா. ஏய், குழந்தைக்கு என்னாச்சு? தெரியலங்க. நான் அவளை எழுப்பி பார்த்தேன். ஆனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. பாப்பா எந்திரிமா. ஏய், உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அம்மா பாருமா. பாப்பா, பாப்பா எந்திரிடா. ஐயோ, பாப்பா எந்திரிமா. ஐயோ, எங்க உடம்பு நெருப்பா கொதிக்குதுங்க. மகளே, ஐயோ, இங்க பாருங்க வாயெல்லாம். ஐயோ, ஐயோ, நெருப்பா கொதிக்குதுங்க. ஐயோ, ஏய், காய்ச்சல் அடிக்குதுன்னு ஆதிரா அப்பவே சொன்னால. கேட்டா உன் கௌரவம் என்ன குறைஞ்சிருமா? காய்ச்சலுக்கும் அவன் மயக்கமானதுக்கும் என்ன சம்பந்தங்க? கெட்டு போன கேக்க கொடுத்ததா என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. வாய மூடு. ஐயோ, உனக்கு தான் குழந்தை பாத்துக்கிற துப்பு இல்லல. நீ ஆத்ரா கிட்ட கொடுத்து அவ கவனிச்சுப்பால. பர்த்டேங்கிற பேர்ல குழந்தைய அழக்கடிச்சது நீங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க நீங்க சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாப்பாவுக்கு நெருப்பா கொதிக்குதுங்க. பாப்பா எந்திரிமா. ஹலோ. அம்மா பாருமா. எந்திரி. ஹலோ டாக்டர், நான் திருமாறன் பேசுறேன். ஒரு எமர்ஜென்சி. குழந்தைக்கு ரொம்ப முடியல. எங்களுக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? குழந்தைய கூட பார்க்காம உனக்கு அப்படி என்னடி தூக்கம்? நீ எல்லாம் குழந்தைய பெத்து எடுத்திருக்கச்சே. இங்க பாரு, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்குடி உனக்கு. பாப்பா. டாக்டர், டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். குழந்தைய பாருங்க. என்ன நடந்துச்சு? முதல்ல குழந்தை நல்லா தான் இருந்தா டாக்டர். அப்புறம் ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் மயக்கமே போட்டுட்டா டாக்டர். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். கொஞ்சம் பாருங்க டாக்டர். டாக்டர், குழந்தைக்கு கேக் கொடுத்தாங்க. அதனாலதான் இப்படி ஆயிட்டோம். யாராவது ஈர துணியை வச்சு ஒத்தடம் கொடுத்தீங்களாமா? நல்ல வேலை டாக்டர் கொடுக்கல. டேப்லெட் தான் கொடுத்தேன். ஏமா, உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? ஃபீவர் தலைக்கேறாம இருக்கிறதுக்கு தான் ஈர துணியால ஒத்தடம் கொடுக்கணும்ன்றது. குழந்தைக்கு யாராவது டேப்லெட் கொடுப்பாங்களா? டாக்டர், லைட்டா ஃபீவர் இருக்கிறப்பவே ஆதிரா ஒத்தடம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கா. ஆனா இவ தான் வேண்டான்னு சொல்லியிருக்கா. இங்க பாருமா, உடனே ஒத்தடம் கொடுத்திருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது. ஃபீவர் ஹெவி ஆகி கடைசியில குழந்தை மயக்கமாயிருக்கா. டாக்டர், டாக்டர் நல்லா பாருங்க டாக்டர். இவங்க தான் கெட்டு போன கேக்க குழந்தை கொடுத்தாங்க. அதான் ஃபுட் பாய்சன் ஆகி மயக்கமாயிட்டா போல. நல்லா பாருங்க டாக்டர். நீ டாக்டரா, நான் டாக்டரா? இது ஃபுட் பாய்சன்லாம் கிடையாது. ஃபீவர் ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்க்காம விட போய் தான் இப்படி ஆயிருக்கு. விட்டுருந்தா குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கு.
இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த சிரப் மட்டும் வாங்கி 3 வேளை கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் முக்கியமான விஷயம், குழந்தைய கவனிக்கிறதுக்கு யாராவது பக்கத்திலேயே இருங்க. ஓகே டாக்டர். நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யாதிரா, அந்த டாக்டர் உன்னோட ஆளா? உனக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. கேக் கொடுத்து என் பிள்ளைய படுக்க வச்சுட்டு இப்ப அழுது சீன் போடுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், உன்னை இங்கேயே பணமாக்கிட்டு. ஆதிரா தான் அவ்வளவு கதறினா இல்ல, அவ சொல்லும் போதே ஈர துணி உத்தரம் கொடுத்ததா என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏய், அங்க என்னடி முறைக்கிற? உனக்கு தான் மூளை இல்ல. ஆதிரா சொன்னதை கொஞ்சம் கேட்கலாம்ல. குழந்தைய விட உனக்கு பிடிவாதம் தான் பெருசா போச்சுல. என் குழந்தைன்னு உரிமை கொண்டாடினா மட்டும் பத்தாது, குழந்தைய நல்லா வளர்க்கவும் தெரியணும். உனக்கு முதல்ல குழந்தைய பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நீ பண்ண முட்டாள்தனத்தினாலதான் குழந்தை ஆபத்துல சிக்கி இருக்கு. குழந்தை கண்ணை பார்த்ததுமே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவதா அம்மா. ஆதிராதான் தான் பாத்துக்கோ. இதுக்கு மேல நீ குழந்தைய தொடக்கூடாது. நீ குழந்தைய பாத்துக்கிட்ட லட்சணம் எல்லாம் போதும். இனிமே ஆதிரா தான் பாத்துப்பா. ஆதிரா, குழந்தைய தூக்கிட்டு வா. ஏய் நில்லு. இந்த சாருமதி தான் உங்க பொண்டாட்டின்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்கல்ல, அதோட அர்த்தம் என்ன? குழந்தையும் என்னோடதுன்னு தானே. நான்லாம் குழந்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன என்கிட்டே சட்டம் பேசுறியா? தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தைய கொல்ல பார்த்தேன்னு டாக்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கி உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். பாக்குறியா? என்ன செய்யவா? அதிரா, குழந்தைய தூக்கிட்டு வா, போலாம். பிறந்த நாள் அதுவுமா என் குழந்தைய கொல்ல பாத்தியடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வாய் திறந்து பாரு சொல்றேன். திருமரா, இப்ப எப்படி இருக்கு குழந்தைக்கு? பரவாயில்லம்மா, காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கா. சிம்பிளா முடிகிற வேலையெல்லாம் சில பேருக்கு சிக்கல் பண்றதே வேலையா போச்சுல்ல. ஆதிரா நைட்டு ஜெயிச்சிட்டோன்னு திமிர்ல இருக்கா. அத அப்பப்பவே உடைச்சிடணும். ஏய் நில்லு. எனக்கு டீ எங்க? அது என்ன ஏன்னு கூப்பிடுற? நான் என்ன ஆடா மாடா? மரியாதையா கூப்பிடு. ஏய் ஹேய், மரியாதை. ஓ மரியாதை. சரிங்க ஆதிரா, எனக்கு டீ போட்டு குடுக்குறீங்களா? சாருமதின்ற பேருக்கு டீ எல்லாம் கிடையாது. ஏன்? நான் எதுக்கு உனக்கு டீ தரணும்? முதல்ல நீ யாரு? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்க வேண்டியதை நீ கேக்குற. உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஆதிரா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டோட வேலைக்காரி. எனக்கும் என் புள்ளைக்கும் எடுபடி வேலை பாக்குற ஆயா. ஏங்க, நீங்க கோவப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
நீ கண்டினியூ பண்ணுமா? பண்ணு. நான் இந்த வீட்டோட மருமக. எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கொடுக்காம போற? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரிக்கு அவ்வளவு திமிரா? போ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. நான் வேலைக்காரியா இல்ல வீட்டுக்காரியாங்கிறத காலம் முடிவு செய்யும். நான் இந்த வீட்ல வந்து தாலி கட்டிக்கிட்டு பொண்டாட்டியா இருக்கேன். நீ கோர்ட் ஆர்டர் படி பொண்டாட்டின்னு பதவியை வாங்கிட்டு உள்ள வந்திருக்க. நான் நிரந்தரம், நீ டெம்பரவரி. உன் பதவி எப்ப புடுங்கிட்டு போகன்னு தெரியாது. டெம்பரவரி பொண்டாட்டிக்கெல்லாம் நான் டீ கொடுக்கறது இல்ல. உன் நாக்கு ரொம்ப நீளுது ஆதிரா. கை நீளாம இருக்கேன்னு சந்தோஷப்படு. கல்யாணம் பண்ணிக்குவ, ஆனா உனக்கு வாழ தெரியாது. குழந்தைய பெத்துக்குவ, ஆனா வளர்க்க தெரியாது. வாய்க்கு வக்கனியா திம்ப, ஆனா டீ போட தெரியாது. என்ன பொழப்பு உன் பொழப்பு? டீ குடிக்கணும்னு ஆசையா இருந்தா போய் டீ போட்டு குடி. உனக்கு டீ குடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. டீ சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்ல சூடா மனம் இடம் குணத்தோட அருமையா இருக்கு. சொன்னாலும் சொல்லலனாலும் நீ வேலைக்காரி தாண்டி. இருடி, உனக்கு இருக்கு.